பச்சோந்தியே கேளடா வச்சேன் குறி நானடா பச்சோந்தியே கேளடா வச்சேன் குறி நானடா ஓஞ்சம்பா சாயாது என்கிட்ட ஆகாது ஓஞ்சம்பா சாயாது என்கிட்ட ஆகாது மா கொஞ்சம் எப்படி நில்லுமா நீங்க எப்படி வாங்க க்ளோஸ் போங்க பாட்டு செல்லங்க வச்சுக்கணும் பக்கத்துல போங்க அவர் ஆறாருல
நேச்சுரலா இருங்க. கை தட்டாதீங்க. நான் ஒண்ணும் பாக்கலீங்க, முறைக்காதீங்க. பாருங்க நுரை இருக்குது, தொடச்சிட்டு போங்க. ஐயோ, இந்த ஆளு டீச்சரை வச்சிருக்காண்டோ, அத நான் பார்த்து போட்டோ. இத யாராவது கிட்ட நான் சொல்ல வேணுண்டோ, இல்லைன்னா என் மண்டை வெடிச்சு போயிருண்டோ. ஐயோ, இந்த நேரம் பார்த்து யாரையும் காணண்டோ. அதோ ஒருத்த வர்றாண்டோ, வாடோ. வணக்கங்க. மெல்ல நடமேனியும் நாகும் படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான். படுக்கையை இறைவன் விரித்தான், வரும் பனித்திரையால் அதை மறைத்தான். பருவத்தில் ஆசையை கொடுத்தான், வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். வரும் நாணத்தினால் அதை தடுத்தான். ஆஹா மெல்ல நடமேனியும் நாகும். அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு, அதில் அழகிய மேனியின் நடிப்பு. அடிக்கடி சிரிக்கும் சிரிப்பு, அதில் அழகிய மேனியின் நடிப்பு. படபடவென வரும் துடிப்பு, இன்று பதுங்கியதே என்ன நினைப்பு. குரங்கு மாதிரி வச்சுக்கணும். கிட்ட வாங்க, கிட்ட. அப்பதான் சிரிப்பாங்க. வித்தியாசமா குரங்கு மாதிரி வச்சுக்கோங்க. வித்தியாசமா முகத்தை வித்தியாசமா வைக்கணும். குரங்கு மாதிரி கிட்ட வாங்க. ஒன் டூ திருப்பி போட்டுங்க. கண்ண பாடுறா. எங்க பாரு, யாரு தோக்குறது? அப்புறம் கிட்ட முழுங்க கூடாது, அவுட் எல்லாம் முழுங்க கூடாது. போடு. வித்தியாசமா வகத்தை சிரிப்பாங்க. கிட்ட வா, முத்தம் கொடுக்குறடா.
யாரு யாரு இல்ல 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 அடிக்கிறீங்க இப்ப துப்பி விடுற மாதிரி சீக்கிரமா. என்னது? ஏய் கிட்ட வா. கிட்ட கிட்ட எச்சிலாக முழுங்கி வெளியே கொண்டு வந்திருக்கேன். கிட்ட வாடா. கண்ணை பாரு கண்ணை பாரு கண்ணை பாரு. அவளை இவ்வளவு சிரிப்பாக இருக்காருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? முழுகிட்டாரு தண்ணி. எச்சி தான் கொண்டு வந்திருக்காரு. தண்ணி முழுகிட்டாரு. இப்படா எச்சி ஏய் தண்ணி இருக்கா இல்லையா? போடு. சரி போடு போடு. நீ அவரை சிரிக்க வைக்கணும். நீ தான் சிரிக்க வைக்கணும் அவரை. ஒழுகுது பாத்துங்க. நீ சிரிக்க வை அவரை. முழுகிச்சு. என்ன இடியா விழுது? தண்ணி முழுகிட்டாங்க. ஏய் அது முழுகிட்டாரு. ஆமா ராஜா முழுகிட்டாரு. ரெண்டு முத்தம் கொடுங்க முத்தம். ஏய் முத்தம் குடுறா. முத்தம் குடுறா. ஏய் யாருமே ஜெயிக்கல. யார் வின் பண்றீங்களோ அவங்களுக்கு என் தங்கச்சி ஆ, பரிசா. அஞ்சலை வேணுமா? அஞ்சல வேணுமா? இல்ல குஞ்சல வேணுமா? அஞ்சலை வேணுமா? அஞ்சல வேணுமா குஞ்சல வேணுமா? இந்த மகத்தை பார்த்து சிரிப்பாரு. இந்த மகத்தை பார்த்து சிரிப்பாரு அவருக்கு. மணிமேகலை. மணிமேகலை சிரிக்க வைக்க பார்ப்போம். என் கண்ணை ஒப்படைக்கிறேன். கிட்ட போங்க கிட்ட போங்க கிட்ட போங்க. முழுகிட்டாரு. ஏய் முடியலடா. இங்க வாங்க. ஏய் கிட்ட போ. நம்மை போல நெஞ்சம் கொண்ட அண்ணன் தம்பி யாரும் இல்லை, தன்னை போல என்னை எண்ணும் நீயும் நானும் ஓர் தாய் பிள்ளை, தம்பி உந்தன் உள்ளந்தானே அண்ணன் என்றும் வாழும் எல்லை, ஒன்றாய் காணும் வானம் என்றும் ரெண்டாய் மாற நியாயம் இல்லை கண்ணோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தான் உங்கள் ஜெய்ஸ் பேசுகிறேன். முதலில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இணைந்த கையில் உள்ள அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதல்கண் நன்றி. இந்த இணைந்த கைகள் 2026 அவார்டு ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்ட ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் என்னுடைய முதல்கண் நன்றியையும், அது மட்டும் இல்லாமல் என்னுடைய குடும்பத்தின் சார்பாக மிகப்பெரிய ஒரு நன்றி கடனையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை இல்லையா? அவங்கவுங்க வேலை அவங்கவுங்களுக்கு முக்கியம், அவங்கவுங்க ஃபேமிலி. ரெண்டாவது சிலர் தன்னுடைய மனைவியை, தன்னுடைய உற்றார் உறவினர்களை, தன்னுடைய கடையில் வேலை பார்க்கக்கூடிய அந்த தொழிலாளிகளை எல்லாத்தையும் பிரிஞ்சு இந்த ஒரு 3 நாட்கள் 2 நாட்கள் 1 நாட்கள் அப்படிங்கன்னு நீங்கள் ஒரு டிசைட் பண்ணி நீங்கள் இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டீங்க பார்த்தீங்களா? இதெல்லாம் உண்மையிலே ஒரு பெரிய மனது வேணும். அந்த மனது அளவுக்கு அதிகமாக உங்களிடம் இருக்கிறதை நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அதேமாதிரி இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு ஒரு எதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மழை தான். சரிங்களா? அந்த மழையால் தான் இவ்வளோ ஒரு பிரச்சனைகள், அதை காலதாமதமானது. இல்லைன்னா இந்த கலை நிகழ்ச்சிகள் இன்னும் சிறப்பாக அமைந்திருக்கும். இதில் இந்த அவார்டு ஃபங்க்ஷன் நம்ம வச்சாச்சு, வெற்றிகரமாக அதை முடிச்சிருக்கிறோம். சரி, இதில் ஒரு கவனிக்கப்பட வேண்டிய ஒரு இயக்குனர் ஒருத்தர் இருக்கணும். அவர் இல்லாமல் இது சாத்தியமாகாது அப்படிங்கிற ஒரு அந்த ஒரு சொல் வரும் பார்த்தீங்களா? அந்த சொல்லுக்கு முதன்மையாக சொந்தக்காரங்கன்னு பார்த்தீங்கன்னா என் அன்பு தம்பி சீனிவாசன் தான். அவன் இல்லைன்னா இந்த அவார்டு ஃபங்க்ஷன் இல்லை அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்லிக்கிட்டேன். அதில் ஒரு வேற கருத்தே கிடையாது. அவன் இல்லைன்னா இவன் இல்லை அப்படிங்கிற மாதிரி இந்த அவார்டு ஃபங்க்ஷன் 2026 அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருக்குன்னா அதற்கு முழு மூச்சாக உழைத்து கஷ்டப்பட்டு அந்த அவார்டு ஃபங்க்ஷன் நடக்கலைன்னா என் உயிரே போயிடும். நான் கூட சில டைமில் சொல்லுவேன், சீனிவாசனே அவார்டு ஃபங்க்ஷனை கேன்சல் பண்ணலான்னு நினைக்கிறேன் அப்படிமே. ஐயோ நான் செத்தே போயிடுவேன் மாதிரி. அப்படி முழு மூச்சா தன்னுடைய குடும்பம், தொழில் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுக்கிட்டு இதற்காக நேரத்தை செலவு பண்ணி இந்த அவார்டு ஃபங்க்ஷனை எப்படியாவது நடத்திடணும்னு சொல்லி என்னை விட அதிகமாக அந்த ஒரு முயற்சியில் ஈடுபட்டது தம்பி சீனிவாசன் தான். அதை நான் மறக்க முடியாது. அதே மாதிரி இந்த இணைந்த கையில் அவார்டு ஃபங்க்ஷனில் வந்திருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள், அது மூத்த நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி, இன்று புதிதாக இணைந்தவர்களும் சரி, ரொம்ப ரொம்ப கேர் எடுத்து அவங்களுடைய அந்த ஏன்னா இது கொஞ்சம் லாங்கு தான். ஏன்னா கோயம்புத்தூர் சிட்டியிலேருந்து கொஞ்சம் அந்த அவுட்ரு வரணும். அதுக்கப்புறம் அவுட்ரு வந்த பிறகு எந்த ஒரு தொலைபேசியும் தொடர்பு கொள்ள முடியாத ஒரு காடு, ஒரு மலை பிரதேசம். அந்த பிரதேசத்திற்கு நீங்கள் டச் பண்ணி நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி தொட்டுட்டு போயிருக்கீங்க. இது வெறும் தொடுதல் கிடையாது, இது ஒரு வெற்றி படிக்கட்டு, வெற்றி கோடு. அந்த எல்லை கோடு பார்த்தீங்களா, அந்த கோட்டை நீங்கள் டச் பண்ணியிருக்கீங்க. இது ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்தீங்க. அதே மாதிரி
உங்களுக்கு நான் கொடுத்த வாக்குறுதியை நான் நிறைவேற்றேன். நிறைய பேரை நான் படங்களில் இனிமேல் நான் உருவாக்க போகிறேன். ஒவ்வொருத்தரையும் பிற வேற்று படங்களில் வேற்று இயக்குனர்கள் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரையும் நான் அறிமுகப்படுத்தி விட்டு ஒவ்வொருத்தரையும் நான் சினிஃபீல்டில் இப்போ இறக்க போகிறேன். அதே மாதிரியே நம்ம இணைந்த கையில் நிறைய ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணணும். ஏன்னா இப்போ வந்து மீண்டும் அந்த பழைய ஸ்டைல்லே போகிற மாதிரி இருக்குது. வேண்டாம், புதுசாக நம்ம கொண்டு போவோம். அதுக்கு நீங்கள் ஒத்தாசை பண்ணணும், ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் ஒத்துழைப்பு கொடுக்காம என்னால் ஒன்றுமே பண்ண முடியாது. நான் ஒரு இடத்துக்கு போகணும், நான் ஒரு குறிக்கோள் அடையணும், நான் ஒரு இடத்துக்கு போய் அதனுடைய பலனை அனுபவிக்கணும் அப்படின்னு நினச்சாச்சுன்னா நான் மட்டும்தான் போகணும். ஆனால் இது வந்து ஒரு கூட்டு முயற்சியில் நம்ம கூட இருக்கிறவங்க எல்லாரும் சந்தோஷம். நமக்கு சாமி கும்பிடும்போது நான் என்ன நினைக்கிறேன், வரக்கூடிய எல்லாரும் ஒற்றுமையாக வரணும், நல்லபடியாக இருக்கணும், சண்டை சச்சரவு இல்லாமல் திரும்பி போகணும். திரும்பி போகிறவர்களுக்கு அவங்களுக்கு பாதுகாப்பான இரு அப்படின்னு சொல்லி தான் நான் பள்ளியோட கற்றுது. அப்படி நான் என் மனசில் அதுதான். ஏன்னா வந்து ஒவ்வொரு கஷ்டங்கய்யா, ஒவ்வொரு அவார்டு ஃபங்க்ஷன்லாம் நடத்தும்போது என்னை கூப்பிடுவாங்க, நீங்கள் வந்து பேசணும் மேடையில், ஒரு வார்த்தை நான் இந்த உங்கள் ஜெயிச்சு அந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டு போனால் போதும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. நான் எந்த ஃபங்க்ஷன்லையும் கலந்துக்கிட்டது கிடையாது. நம்ம நடத்துவோம். ஏன்னா அவார்டு ஃபங்க்ஷனுங்கிறது வந்து எதுக்கு நடத்துறேன்னு தெரியாமல் நடத்துகிறாங்க இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடாது. இதில் அவார்டில் வந்து நடித்தவங்களுடைய செயல்பாடு எப்படி இருந்தது, அவங்க எப்படி என்ன ஆக்ஷன் பண்ணுறாங்க, அவங்களுடைய நடிப்பு எதை நோக்கி போகுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம இதில் கொண்டு வரணும். அப்போ தான் அந்த அவார்டை கொடுக்குறதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கும். இதுக்கு வந்து பெரிதும் உதவியாக இருந்தது தம்பி சீனிவாசன். அதே மாதிரி இதற்கு பண உதவி கொடுத்து 15,000 ரூபாயை கொடுத்து இதில் பெரும்பங்கு ஆற்றியது வந்து தலைவர் பிரபு அவர்கள். அதற்கு அடுத்ததாக சீனிவாசன், அதற்கு அடுத்ததாக தம்பி மாப்பிள்ளை விஜேந்திரன், இவங்க எல்லாமே நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன். இவங்க இல்லாமல் இது சாத்தியமாகாது. ஆனால் எல்லாவற்றிற்கும் மேலாக சீனிவாசன் தான். அவர் வாயில் சீனி தான் போடணும். அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சியை சொன்ன மாதிரி நீட்டாக நடத்தி கொடுத்துட்டாரு. அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதே மாதிரி இந்த அவார்டு ஃபங்க்ஷனில் தன்னுடைய வேலைப்பளுவையும் பொருட்படுத்தாமல், தன்னுடைய குடும்பத்தையும் பொருட்படுத்தாமல், அவங்களையும் சமாதானமாக சொல்லி நான் இந்த மாதிரி போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லி அவசரமாக புறப்பட்டு அவசரமாக அந்த டைமுக்குள்ளே போகணுமேனு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன்களை இருந்த போதும், ஏன்னா அந்த டைமில் நிறைய ஃபங்க்ஷன், குறிப்பாக விஜய் குரு அவர்களுக்கெல்லாம் வந்து அந்த கெட்டப்லேயே வந்து ஆசீர்வாதம் பண்ணிவிட்டு அந்த கெட்டப்லேயே போயிட்டார். இப்படி நிறைய விஷயங்கள் நடந்திருக்குது. தம்பி சிந்தை முருகன் வந்து அன்னைக்கு ஒரு நாள் தான் அவனால் இருக்க முடியுங்கிற ஒரு கட்டாய சூழ்நிலை. அதையும் தாண்டி வந்து அந்த ஈவினிங் வரையும் இருந்து சந்தோஷமாக வழி நடத்திட்டு போனார். ரொம்ப நிறைய பேர், அது யாரையும் பேரை குறிப்பிடல அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இது மட்டுமல்ல, நம்ம அடுத்த 3 மாதத்தில் இதே எங்கள் சொந்த ஊரில் வந்து தசரா திருவிழா நடக்க போகுது. அந்த தசரா திருவிழாங்கிற வந்து உலகத்திலேயே முதன்மையாக இருக்கக்கூடியது வந்து மைசூர். அந்த மைசூருக்கு அடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு. நம்ம இந்தியாவில் நம்ம தமிழ்நாடு அந்த தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நடக்கக்கூடியது தசரா திருவிழா. ஸ்ரீ முத்தாரம்மன் சமேத ஸ்ரீ முத்தாரம்மன் ஞானமூர்த்தீஸ்வரர் திருக்கோயில் நடக்கக்கூடிய அந்த விசேஷம் தான். பட்டி தொட்டி எங்கும் கூடி 18 பட்டின்னு சொல்லுவாங்க. இந்த 18 பட்டிலாம் கிடையாது, 258 பட்டி. அந்த கிராமங்கள் சிட்டியில் இருந்து எல்லாருமே வேடமிட்டு தன்னுடைய நேர்த்தி கடனை தெரிவிக்கக்கூடிய அந்த அற்புதமான காட்சி, நீங்கள் பார்க்கக்கூடிய காட்சி. வாழ்வில் ஒரு முறையாவது நீங்கள் அதை தரிசிக்கணும். அது எந்த மதத்தவராக இருந்தாலும் சரி, இதை நீங்கள் பார்க்க வேண்டும். அதனால் அடுத்த 3 மாதத்தில் நம்ம அதைத்தான் நம்ம மென்ஷன் பண்ணி அழைப்பு விடுக்க போகிறேன். ரொம்ப பிரமாதமான ஒரு நிகழ்ச்சி. அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் எல்லாரும் கலந்துக்கணும். அதே மாதிரி ஒவ்வொருத்தரும் என் மேலே எவ்வளவு பாசம் வச்சுருக்கீங்க அப்படிங்கிறது, நான் சில நேரங்களில் குறிப்பிட்ட ஒரு நபர்களுடைய விசேஷ நிகழ்ச்சிக்கு என்னால் போக முடியல. மற்றவங்கள நம்ம சொல்லவே வேண்டாம், என்னாலேயே போக முடியல. அப்படி போக முடியாத நேரத்தில் கூட வருத்தப்பட்டு உட்கார்ந்து பிரயோஜனம் கிடையாது. நம்ம வருத்தப்பட்டு நம்ம தானே உட்கார்ந்துருப்போம். அது வரல அப்படிங்கிற வருத்தம் அவங்களுக்கு அதிகமாக இருக்கும் இல்லையா? அப்போ அந்த வருத்தத்தோட அவங்க எவ்வளவு நினச்சிருப்பாங்க, அண்ணன் எல்லா வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நம்ம போனோம், நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரலையே, நம்ம தம்பி நம்ம ஃபங்க்ஷனுக்கு வரலையே, நம்ம தலைவர் வரலையே, நம்ம இணைந்த கையில் ஜெயிச்சு வரலையே அப்படின்னு நீங்கள் எவ்வளோ வேதனையில் இருப்பீங்க. ஆனால் அதெல்லாம் நான் வந்து சொல்லி காட்ட முடியாத அளவிற்கு இந்த ஃபங்க்ஷனை வந்து ரொம்ப சீரும் சிறப்புமாக கொண்டு வந்து சேர்த்தீங்க. அதே மாதிரி அதை முடிச்சுட்டு நீங்கள் போகும்போது யாருக்குமே நான் வந்து இது என்னுடைய சுயநலத்திற்காக நீங்கள் சொல்கிறேன்னு நினச்சாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் உண்மையை சொல்கிறேன், யாருக்குமே இங்கேருந்து போகும்போது மனசு இல்லை. நிறைய பேர் எனக்குமே வந்து நீங்கள் அந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் நடந்துக்கிட்டு அந்த ஒவ்வொரு இடங்களையும் பார்க்கும்போது, அந்த ஒவ்வொரு நீங்கள் சாப்பிட்ட இடம்,
இங்கே வீடியோ போட்ட இடங்கள், அங்கே நடித்த இடங்கள், அந்த ஃபங்க்ஷன் கொடுக்கும்போது அந்த டிவி ஆன் பண்ணும்போது எல்லாமே எனக்கு உங்களுடைய நினைவுகள் தான் வந்து கொண்டு இருக்கிறது. அது நம்ம என்ன சொல்லி மாள்றது, எப்படி சொல்லி இது பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நினைவுகள்லாம் இன்னும் ஒரு வாரத்துக்கு எனக்கு அது வந்துட்டே தான் இருக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கூட உங்களை எல்லாரையும் மீண்டும் சந்திக்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை தான் எனக்கு இருக்கே தவிர, இங்கே நடந்த நிகழ்வுகள் இதெல்லாம் வந்து நான் ஒரு மைண்டில் வச்சுக்கிட்டு நான் பேசலை. நீங்கள் எல்லாரையும் மறுபடியும் சந்திக்கணும், நீங்கள் எல்லாரும் வரணும் கண்ணாடிக்குள்ள, அப்படி தான் நினைக்கிறேன். இப்போ எல்லாரும் வரணும். மற்ற ஃபங்க்ஷன் நடந்தால் கூட நீங்கள் எல்லாரும் இதே மாதிரி ஒரு ஒற்றுமையோடு வரணும். இது வந்து எனக்கான ஒரு பெரிய லெவல் கிடையாது. இது நடத்தினால ஜெயிஸ் பெரிய லெவலுக்கு ஆயிரும் அப்படிலாம் கிடையாது. எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தோடு தான் இதை வந்து நான் இது பண்ணுறேன். அதனால் நீங்கள் வந்து எல்லாரும் கண்டிப்பாக அந்த அவார்டு ஃபங்க்ஷன் மட்டுமல்லாமல் வரக்கூடிய அடுத்த நிகழ்ச்சிகள் எல்லாவற்றிலும் நீங்கள் பங்கு பெறணும். அதே மாதிரி நான் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு அந்த கான்செப்டுக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொரு கேரக்டரை நான் வந்து சினிமா ஃபீல்டில் நான் அறிவிக்க போகிறேன். அதே மாதிரி நீங்கள் அந்த திரைப்படங்களில் நடிக்கணும். உங்களுடைய திரைப்படங்கள் திரையரங்குகளில் வெளியே வரணும். அதை பார்த்து நான் கைத்தட்டி ரசிக்கக்கூடிய ஒரு ரசிகனாக இருக்க வேண்டும். ஏன்னா ஒரு எனக்கு இவ்வளவு ஒரு சந்தோஷப்படுத்திருக்க மனநிறைவு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போக முடியலன்னா கூட வருத்தப்பட்டு உட்கார்ந்துருப்பேன். ஆனால் நீங்கள் அப்படி கிடையாது. அண்ணன் ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக போகணும், இது நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி எல்லாரும் அலைக்கடலில் திரண்டு வந்திருக்கீங்க. அதை நிறைய பேரை என்னால் சரியாக கவனிக்க முடியல அப்படிங்கிற ஒரு குற்ற உணர்வு எனக்கு இருக்குது. சரியாக கவனிக்க முடியல, சரியான சாப்பாடு விதத்தை நம்மளால் டைமிங் கொடுக்க முடியல, வாகனம் பழுது, இப்படி எல்லா பிரச்சனைகளும் எனக்கு இருந்தாலும் கூட என்னால் சரியாக கவனிக்க முடியலையோ அப்படிங்கிற ஒரு வருத்தம் எனக்கு இருக்க தான் செய்யுது. அதை பற்றி நீங்கள் எதுவும் நினைக்க வேண்டாம், தப்பாக நினைக்க வேண்டாம். என்னை பொறுத்தவரையில் நீங்கள் வேற கிடையாது, நான் வேற கிடையாது. நான் ஒரு சின்ன தவறு செய்தாலும் அதை சந்தர்ப்ப சூழ்நிலையில்தான் அந்த தவறை செஞ்சிருப்பேன். நான் வேண்டுமென்று எந்த ஒரு தவறையும் நான் யாருக்கும் இழைக்கலை. அதே மாதிரி அண்ணன் அப்படின்னு நினச்சி நீங்கள் வந்தீங்க, தம்பி அப்படின்னு நினச்சி வந்தீங்க, நம்ம அட்மின் அப்படின்னு நினச்சி வந்தீங்க, நம்ம நண்பன் என் நண்பன் ஜெய்ஸ் அப்படின்னு நினச்சி வந்தீங்க. அந்த நினைப்பை நான் எப்போதும் என் மனதில் வைத்திருப்பேன், என் மைண்டில் வச்சிருப்பேன். எப்போதுமே உங்களை வந்து ஒரு கடவுளாகத்தான் நான் நினைக்கிறேன். என்னுடைய கடவுள், கும்பிடக்கூடிய கடவுள்னா அதுக்கு அடுத்த ஸ்தானம் மாதா பிதா குரு தெய்வம் அப்படிம்பாங்க. அந்த ஸ்தானத்தெல்லாம் தாண்டி ஒருவர் இருக்கிறார் என்றால் அது இணைந்த கைகளினுடைய உறவுகள் தான். அது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மீண்டும் ஒரு முறை யாருடைய பெயரை மென்ஷன் பண்ணலன்னு நினைக்க வேண்டாம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். கோடான கோடி நன்றி. உங்களது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, உங்களுடைய அந்த உருவமை என்னுடைய கால்கள், அது உங்களுடைய கால்களாக நினச்சிருங்க. உங்கள் பாதங்களை இப்போ நான் தொடுற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன். உங்களுடைய பாதத்தை தொட்டு நான் வணங்குகிறேன். நடமாடும் தெய்வங்கள் இருக்கிறது என்றால் அது நீங்கள் தான். உங்களுக்காகத்தான் நான் ஒவ்வொரு முயற்சியும் ஈடுபட்டு இருக்கேன். உங்களுக்காக தான் நான் செயல்பட்டு இருக்கேன். எனக்கு பக்கபலமாக நல்ல நல்ல நண்பர்கள், நல்ல நல்ல சகோதர சகோதரிகள் கிடைச்சிருக்காங்க. அவங்க இருக்கிற வரையும் நம்ம வெற்றி மேல் வெற்றி ஈட்டுக்கிட்டே தான் இருப்போம். எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த இடமும். அதே மாதிரி மீண்டும் ஒரு முறை உங்களுடைய பாதத்தை தொட்டு, உங்களுடைய திருவடிகளை தொட்டு வணங்குகிறேன் என் மீது வைத்துள்ள மதிப்பிற்கு. நன்றி நன்றி நன்றி. வச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடா. வச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடா. ஓஞ்சம்பா சாயாது, என்கிட்ட ஆகாது. ஓஞ்சம்பா சாயாது, என்கிட்ட ஆகாது. தர 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 தப்பச்சோந்தியே கேளடா, வச்சேன் குறி நானடா. மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா, அலமேல மணிமகுடம் என் தாய் தந்த பூங்கரகம். நினைச்சபடி முன்ன ஜெயிக்கும்படி மீண்டும் வரதா மாரியம்மா. மாரியம்மா மாரியம்மா திரிசூலியம்மா நீலியம்மா.
பாட்டுத்தான் கேட்கட்டும், வாழ்வே வளமே பார்க்கட்டும். நீ எங்க தாய் என்று காணட்டும், நிழலோ நிஜமா மாறட்டும். சக்தி முழுதும் தந்து காப்பாயே, முக்தி நிலையை தந்து சேர்ப்பாயே. பக்தி மனம் விரும்போ என் தாயே, நித்தம் பரிதவிக்கும் உன் சேயே. சாட்சி சொல்லும் தாயே துணை, நீ எல்லாம் பூவாக மாறட்டும். மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. அருள்மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. தலமேல மணிமகுடம், என் தாய் தந்த பூங்கரகம். நிலையாக நிலைக்க வைக்கும், எனக்கதெல்லாம் பதிக்க வைக்கும். நனஞ்சபடி உம்மஜெயிக்கும்படி வேண்டும் வரதா மாரியம்மா. காவல் நீதா காளியம்மா. மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. மாரியம்மா, மாரியம்மா, திரிசூலியம்மா, நீலியம்மா. ரியா இதுனா அசிங்கமா இருக்கு. சாப்பிடுங்க சாப்பிடுங்க. கொடுங்க கொடுங்க. எடு எடு, கரெக்டாக இருக்கணும். வரேன். ஊட்டுங்க ஊட்டுங்க, மறுபடி ஊட்டுங்க, மறுபடி ஊட்டுங்க, மறுபடி ஊட்டுங்க. முருகா இந்த காட்டுடா. தெரியல, சரியா வரல. பயத்தானா இல்லையா? இறப்பையில எடுத்துப்பான். சரியா வரல. எப்படியா சரி வரல. என்ன பார்க்க? வாங்க இந்த வீடியோ வாங்க. சாப்பிட்டவங்க சாப்பாடு இல்லை அப்படியே காட்டினா குடு 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 ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுப்பா சாப்பிட்டா. அப்படியே எடு. புரிவாங்க. ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி போடணும் இந்த பாட்டை. குறுக்கா 2 மணி நேரம் முதல்ல இப்படியே சாப்பிட்டு சாப்பிட்டு நாளுக்கு ஒரு என்ன பாரு எடு, அப்படியே எடு. அவ்வளோ வேண்டாம். கேட்க வேண்டியதில்ல. தம்பி கரெக்டா இருக்கு. நல்லா இருக்கு. காரமா சாப்பாடா சரியா? அடக்கமான பொண்ணு வேணா எங்க போறது? சுடுகாட்டுக்கு போங்க, அங்கதான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும். அடக்கமான பொண்ணு வேணா எங்க போறது? சுடுகாட்டுக்கு போங்க, அங்கதான் அடக்கமான பொண்ணு கிடைக்கும். அடக்கமான பொண்ணு வேணா நீதிக்கு கண் தந்து சோதித்த துன்பத்தை நீ வந்து மாற்றிடமா. மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். மடியேந்தி பிச்சை கேட்கிறேன் அம்மா, மறுவாழ்வு உன்னை கேட்கிறேன். ஒரு தாலி வரம் கேட்டு வந்தேன் தாயம்மா, கண் திறந்து பாரம்மா, வேறு துணையார